நேற்று ஒரு நியூஸ் பார்த்தது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இன்னும் எத்தனை உயிர்கள் வந்து இந்த மாதிரி போக போகுதுன்னு நினச்சாலே மனசு வேதனையாக இருக்குங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு வீடியோ வந்து ஒரு பார்த்துட்டு அது உண்மைத்தன்மை என்ன ஏதுன்னு நம்ம விசாரிக்காமல் தெரியாமே வந்து நம்ம அந்த வீடியோக்கெல்லாம் வந்து அவ்வளோ கேவலமாக நம்ம வக்ரபுத்தி வந்து காட்டிடுவோங்க. அவ்வளோ கேவலமான வார்த்தைகளை வந்து நம்ம திட்டிடும். அந்த வீடியோட உண்மைத்தன்மை நம்மளுக்கு என்னன்னு தெரியுமாங்க? இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஃப்ளாட்லேருந்து கீழே விழுக்க பார்த்து எல்லாம் சேர்ந்து காப்பாற்றிருப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து அவ்வளோ கேவலமாக கொச்சப்படுத்தி நம்ம திட்டிருப்போங்க. அந்த வேதனை தாங்க முடியாமல் அவங்க வந்து தற்கொலை பண்ணியே இறந்துட்டாங்க. இந்த தற்கொலைக்கு யாருங்க காரணம்? கண்டிப்பாக நம்மளோட முட்டாள்தனம் தாங்க காரணம். நம்ம நினைக்கலாம், என்னடா இதுக்காக போய் அவங்க எதுக்கு சாகணும் அப்படின்னு. ஆனால் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பேச்சு பார்த்தீங்களா, அதை வந்து அவ்வளோ மனசு வேதனையாக இருக்குங்க. நம்ம எந்த நேரத்தில் வந்து நம்ம சைக்காலஜிக்கலாக எஃபெக்ட் ஆகும் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாதுங்க. எப்பவுமே வந்து ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அது உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாமல் வந்து யாருமே கமெண்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை அப்படியே வந்து இது பண்ணிட்டு போயிருங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை விழுகிற நேரத்தில் ஒருத்தன் வீடியோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி அதை ட்ரெண்டிங் ஆக்கி அதை காசு பார்த்துருக்காங்க. அவனை பற்றி ஏதாவது யோசித்து பார்த்தீங்களாங்க நீங்கள்?